Sum number 9. Journalize the following transaction in the books of Ramesh, who is dealing in computers. 2018 March 1. Ramesh started business with cash rupees 3 lakh, goods rupees 80,000 and furniture rupees 27,000. So Ramesh வந்து ஸ்டார்ட் பண்ற பிசினஸ்ல என்னெல்லாம் எடுத்துட்டு வராரு? கேஷ், குட்ஸ் அண்ட் ஃபர்னிச்சர். ஸோ இந்த மூணுமே அசெட்ஸ். ஸோ கேஷ் கம்ஸ் இன், குட்ஸ் கம்ஸ் இன், ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். அப்போ கேஷ், குட்ஸ், ஃபர்னிச்சர் மூணுமே ரியல் அக்கௌண்ட், எல்லாமே கம்ஸ் இன். கம்ஸ் இன்றப்ப என்ன பண்ணணும்? டெபிட். நெக்ஸ்ட் ரமேஷ் யாரு? ப்ரொப்ரைட்டர் ஆஃப் த பிசினஸ். ஸோ அவர் கொண்டு வர அந்த 3 lakhs plus 80,000 plus 27,000. ஸோ டோட்டல் 4,07,000. இதுதான் ரமேஷோட கேபிட்டல். ஓகே. ஸோ ஜர்னல் என்ட்ரி, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 3 lakhs, குட்ஸ் வந்து ஸ்டாக்னு எடுத்துக்கிறோம். ஸ்டாக் அக்கௌண்ட் டெட்டார் 80,000, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெட்டார் 27,000. to ரமேஷ் கேபிட்டல் அக்கௌண்ட் டோட்டல் எவ்வளோ இருக்கு? 4,07,000. 4,07,000. Being the business starts with cash, stock and furniture. Next date 2. Money deposited into bank rupees 2 lakhs. So இதுல 2 accounts என்னன்னு பாத்தீங்கன்னா, one is bank account, another one cash account. Bank is the receiver. நம்ம கிட்ட இருந்து பணத்தை அவர் வாங்கிக்கிறாரு இல்லையா, receiver. So debit. Another one cash, cash real account. So cash goes out. அதனால cash account வந்து credit. So bank account debtor 2 lakhs, to cash account 2 lakhs. Being money deposited into bank. Date 3. Bought furniture from Jayalakshmi Furniture for rupees 28,000 on credit. ஸோ நம்ம வந்து இப்போ என்ன பர்ச்சேஸ் பண்ணுறோம்? ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். யார்கிட்ட இருந்து? ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்ஸ். ஸோ ஃபர்னிச்சர் வந்து ரியல் அக்கௌண்ட். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால ஃபர்னிச்சர் கம்ஸ் இன். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட். அனதர் அக்கௌண்ட் ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்ஸ். ஜெயலக்ஷ்மி ஃபர்னிச்சர்ஸ்ன்றது ஒரு கடையோட நேம். ஸோ இது என்ன அக்கௌண்ட்? ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்னாலும் பர்சனல் அக்கௌண்ட்னாலும் ஒன்று தான். ஓகே. ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். அவங்க வந்து நமக்கு ஃபர்னிச்சர்ஸ் தராங்க. ஸோ கிவர். ஸோ கிரெடிட் த கிவர். ஜெயலக்ஷ்மி அண்ட் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் கிரெடிட். Date 3. Furniture account debtor 28,000, to Jayalakshmi Furnitures account 28,000. Being furniture purchased on credit. Next one, date 4. Purchased goods from Ashokan for rupees 5,000 by paying through debit card. நம்ம குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம். யார்கிட்ட இருந்து? அசோகன் கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்றோம். அசோகன் கிட்ட இருந்து குட்ஸ் 5,000 வர்த்தபிள் குட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம டெபிட் கார்டு மூலமா பே பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பேங்க் டிரான்சாக்ஷன். ஓகே. அசோகன்ற நேம் மென்ஷன் பண்ணிருக்காங்க, பட் பணம் நம்ம இமீடியட்டா பே பண்ணிட்டோம். அதனால இது கிரெடிட் டிரான்சாக்ஷன் கிடையாது. கேஷ்ன்ற வேர்டும் மென்ஷன் பண்ணல, அதனால இது கேஷ் டிரான்சாக்ஷன் இல்ல. டெபிட் கார்டுன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. டெபிட் கார்டு மூலமா பணம் கொடுக்கறப்ப நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல நமக்கு இருக்கிற அமௌண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. அதனால இது பேங்க் டிரான்சாக்ஷன். ஸோ டெபிட் கார்டுன்றது பேங்க் டிரான்சாக்ஷன். பேங்க் மணி. இதுல இருந்து பேங்கர் வந்து இந்த 5,000 பே பண்ணிடுறாரு. ஸோ பேங்க் வந்து கிவர், அதனால கிரெடிட். பர்ச்சேஸ்ட் குட்ஸ். இது வந்து எக்ஸ்பென்சஸ், நாமினல் அக்கௌண்ட். ஸோ டெபிட் த பர்ச்சேசஸ். Journal date 4. Purchases account debtor 5,000, to bank account 5,000. Being goods purchased and paid through debit card. Next one, date 5. Purchased goods from Guna and paid through net banking for cash rupees 10,000.
இப்போ நம்ம குட்ஸ் பர்ச்சேஸ் பண்றோம், யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம்? குணா கிட்ட இருந்து. ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். அதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம நெட் பேங்கிங் மூலமா கொடுத்துட்றோம். எவ்வளவு அமௌண்ட்? 10,000 rupees. ஸோ நெட் பேங்கிங் மூலமா கொடுக்கறதுனால இதுவும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து தான் அமௌண்ட் வந்து எடுத்து கொடுக்குறோம். ஸோ பேங்க் வந்து யாரு? கிவர். Another one, purchase account. Purchase account, expenses, nominal account, so debit side. So purchases account debtor 10,000 to bank account 10,000 being goods purchased and paid through net banking. So அந்த சம்ல நம்ம பார்க்குற டிரான்சாக்ஷன் டெபிட் கார்டுனால என்னதான் என்டர் பண்ணணும்? பேங்க். நெட் பேங்கிங்னாலும் நம்ம பேங்க்னு தான் மென்ஷன் பண்றோம். Date 6, purchased goods from Kannan and paid through credit card. So இதுவும் purchases. என்ன purchase சொல்லிருக்காங்க? purchase பண்ண அமௌண்ட் வந்து நம்ம கிரெடிட் கார்டு மூலமா பே பண்ணிடுறோம். ஓகே. So first one, purchases account, expense nominal account. So nominal accountல debit side purchases account. கிரெடிட் கார்டுன்றப்ப இதுக்கான அமௌண்ட் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து அவங்க அதுக்கான அமௌண்ட்டை எடுத்துப்பாங்க. ஸோ பேங்க் வந்து கிவர். பேங்க் கிவர். கிவர் அக்கௌண்ட் என்ன? கிரெடிட். ஸோ ஆன்சர் டேட் 6, பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டெட்டார் 20,000 டு பேங்க் அக்கௌண்ட் 20,000 being goods purchased through credit card. Date 7, purchased goods from Shyam on credit for rupees 50,000. So இதுவும் purchases தான், nominal account. So purchases debit side. Next இதை யார்கிட்ட இருந்து நம்ம வாங்குறோம்? ஷியாம். credit purchase. ஷியாம் வந்து personal account. இவர் வந்து giver. So credit. Date 7, purchases account debtor 50,000 to Shyam account 50,000 being goods purchased on credit. Next one, date 8, bill drawn by Shyam was accepted for rupees 50,000. ஷியாம் கிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கோம்? பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகே. இப்ப ஷியாம் யாரு? கிரெடிட்டார். கிரெடிட்டார் அதாவது செல்லர். ஓகே. அவர் வந்து எழுதின பில்ல நம்ம தான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அதனால இது நம்ம அவருக்கு கொடுக்க வேண்டிய பில். சோ பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் என்ன அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட். ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். சோ இந்த பில்லை நம்ம வந்து அவருக்கு கொடுத்துறோம். சோ கிவர். அதனால கிரெடிட் சைட் பில்ஸ் பேயபிள். கிரெடிட்ல பில்ஸ் பேயபிள். ஷியாம் வந்து இந்த பில்ல வந்து அவர் ரிசீவ் பண்ணிக்கிறாரு இல்லையா? பர்சனல் அக்கௌண்ட். ஸோ ரிசீவ் பண்ணிக்கிறாரு, ரிசீவர். அதனால ஷியாம் வந்து யாருன்னா டெபிட். ஷியாம் அக்கௌண்ட் டெபிட். ஜர்னல் என்ட்ரி, ஷியாம் அக்கௌண்ட் டெட்டார் 50,000 டு பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் 50,000 being bill drawn by Shyam was accepted. Next, date 9, paid half the amount owed to Jayalakshmi Furniture by check. Jayalakshmi Furnitures கிட்ட நம்ம எவ்வளவு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 28,000 rupeesக்கு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதுல half of the amount வந்து நம்ம அவங்களுக்கு பே பண்றோம். இப்போ 28,000ல half அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வரும்? 14,000. 14,000 மட்டும்தான் இப்போ வந்து நம்ம பே பண்றோம். So 14,000 எப்படி கொடுக்கிறோம்? செக்கா கொடுக்கிறோம். So இது என்ன டிரான்சாக்ஷன்? பேங்க் டிரான்சாக்ஷன். So பேங்கர் வந்து கிவர். யார் வாங்கிக்கிறாங்க? ஜெயலட்சுமி பர்னிச்சர். So ஜெயலட்சுமி பர்னிச்சர் ஆர்டிபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட். So இவங்க வந்து ரிசீவர். So டெபிட். Jayalakshmi Furniture account debtor 14,000 to bank account 14,000 being half the amount paid by check. Next transaction date 10, Shyam's bill was paid.
ஷியாமுக்கு நம்ம பில் அக்செப்ட் பண்ணி கொடுத்தோம் இல்லையா, அதோட அமௌண்ட் என்ன 50,000. அது வந்து நம்ம வந்து பே பண்ணிடுறோம். ஸோ பே பண்றப்ப கேஷ் கோஸ் அவுட், கேஷ் அக்கௌண்ட், கேஷ் கோஸ் அவுட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் கிரெடிட். ஸோ அந்த 50,000 கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த பில்லை வந்து திரும்ப வாங்கிப்போம். ஓகே, ஸோ இது என்ன பில்? பில்ஸ் பேயபிள். ஸோ பில்ஸ் பேயபிள் பர்சனல் அக்கௌண்ட், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட். ஸோ அதை வந்து நம்ம திரும்ப அவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஸோ ரிசீவர் பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட். ஸோ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெட்டார் 50,000 to cash account 50,000. Being Shyam's bill was paid. Thank you, students.